ஸ்டைல்ல ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே ரெடி. சிக்கன் மசாலா செய்யும் போது டார்க் ரெட்டிஷ் கலரா வரலன்னா நீங்க பண்ற இந்த ஒரு மிஸ்டேக் தான் ரீசன். ஹோட்டல் அண்ட் ரோட்டு கடையில சாப்பிட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்ல பண்ணும்போது அதே டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் தான் ரீசன். இந்த வீடியோல கிளியரா சொல்லிருக்கேன், சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பாசுமதி ரைஸ் 300 கிராம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து பாசுமதி ரைஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வர ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற ரைஸை இதுல ஆட் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். பொடிசா நறுக்கின வெங்காயம், கேப்சிகம் 1, கேரட் 50 கிராம், முட்டைக்கோஸ் 50 கிராம், பூண்டு ஒரு கட்டி, பச்சை மிளகாய் 1. ரைஸ் வெந்துருச்சுன்னு செக் பண்ண இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பாதி அளவு வெந்தா போதுங்க. போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், கரம் மசாலா, மைதா, மல்லித்தூள், சால்ட், கர்ட் சேர்த்துட்டு 1/4 கிலோ சிக்கனுக்கு ஆஃப் லெமன்ல பாதி போதுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. மேரினேஷனுக்கு மினிமம் 10 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இப்போ ரைஸ ஒரு பிளேட்ல ஆற வச்சிருங்க. சோ தட் நாம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது கலந்து விட ஈஸியாவும் ஒட்டாமலும் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஒன்னா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பபிள்ஸ் அடங்கினதும் எடுத்துருங்க. நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ண மாதிரி சிக்கன் ரைஸ் வேணும்னா இந்த வீடியோவுக்கு 500 லைக்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 முட்டையை சேர்த்து உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பொரியல் மாதிரி வந்ததும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுங்க. நெக்ஸ்ட் நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 65 குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்ல நிறைய சிக்கன் இருக்கிற மாதிரி இருக்கும். எக் ஃப்ரை பண்ண பேன்லயே ஆயில் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பூண்டு சேர்த்து வதக்கி பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு கோல்டன் பிரவுனிஷ் கலரா வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கேரட் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு பீன்ஸ் சேர்த்து அதையும் ஒரு தடவை கலந்து விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் அண்ட் கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் பேனை 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிரன்ச்சியா இருந்தா தான் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டைய இதுல சேர்த்து வெஜ்ஜஸோட நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 65 இதுல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது பாசுமதி ரைஸ்ல செஞ்சா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸா இருக்கும். கலந்து விட்டதும் பெப்பர், சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ரைஸ இதுல சேர்த்துக்கோங்க. ரைஸ் பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கு. நீங்க லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு கூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ரைஸோட வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விடும்போது ரைஸ் உடையாம கலந்து விடுங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது வீட்ல இருக்கிற பெரிய பேன் ஆர் கடாயில செய்யுங்க. அப்பதான் கலந்து விட ஈஸியா இருக்கும். இல்ல கலந்து விட கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். இது ஹெல்தி வெர்ஷன் ஃப்ரைட் ரைஸ். நல்லா மிக்ஸ் ஆனதும் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேம்ல டோஸ்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த ஸ்மோக்கி டேஸ்ட் வரும். மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்து ரைஸோட நல்லா கலந்து விடுங்க. சில பேர் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்னு ஆட் பண்ணுவாங்க. அது டேஸ்ட் அண்ட் கலர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். கலந்து விட கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணும்போது கீழே இருக்கிற ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடும். ஃபைனலா 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சால்ட், கொரியாண்டர் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே ரெடி. நாம கிளீன் அண்ட் நீட்டா வெஜிடபிள் ரிச்சா வீட்லயே செய்யறதுனால ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல சிக்கன் ரைஸ், ஹோட்டல் ஸ்டைல்ல ஒயிட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்லோட் பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
சிக்கன் மசாலா செய்யும் போது டார்க் ரெட்டிஷ் கலரா வரலன்னா நீங்க பண்ற இந்த ஒரு மிஸ்டேக் தான் ரீசன். வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன், சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 10, ஏலக்காய் 5, மிளகு 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 3 சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த மசாலா பவுடரை நீங்க எக்ஸ்ட்ரா செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் கிரேவிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெடிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரையா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு கரண்டி செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் நீல வாக்குல கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டா வதக்கி ஃபிளேவருக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும். இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கி தக்காளி வதங்க கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து இதோட நல்லா கலந்து விடுங்க. நீங்க நான் சொன்ன ஹோம்மேட் சிக்கன் மசாலா பவுடரை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் இருந்தா போதும். இந்த சிக்கன் மசாலா ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணுங்க. சிக்கனோட வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா சிக்கன்ல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வந்திருக்கும். ஃப்ரெஷ்ஷான புதினாவை மேல தூவி சிக்கனோட நல்லா கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பேன் ஓபன் பண்ணீங்கன்னா சிக்கன்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும். இந்த டைம்ல தான் நம்ம வச்சிருக்கிற மசாலா பவுடரை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல வச்சு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அங்க கட்டி நிக்காது. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மல்லித்தூள் சேர்க்கிறதுனால கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சில வந்திருக்கும். ஆட் பண்ண எல்லா மசாலா பவுடர்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டரை ஆட் பண்ணுங்க. நான் மசாலா பவுடர் அரைச்ச மிக்ஸில வாட்டர் ஆட் பண்ணி 1 கப் வாட்டர் சேர்த்திருக்கேன். இப்போ காரத்துக்காக 1 ஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பேனை ஓபன் பண்ணீங்கன்னா லைட்டா ஆயில் பிரிஞ்சு மேல வந்திருக்கும். அடி பிடிக்காம இருக்க எல்லா சைடும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு பேனை ஓபன் பண்ணி நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம இந்த மாதிரி ஃபைனலா ஆயில் சேர்க்கிறதுனால சிக்கன் மசாலா பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்து பாக்குறதுக்கே டெம்ப்டிங்கா இருக்கும். பேனை ஓபன் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபைனலா சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பேனை ஓபன் பண்ணீங்கன்னா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கும். அவ்வளவுதாங்க. ஃபைனலா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த சிக்கன் மசாலா செய்யும் போது நல்லெண்ணெயில தாங்க செய்யணும். அப்பதான் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்புங்க. நல்லா சூடா வச்சு சாஃப்டான இட்லி, ரைஸ், மொறு மொறுன்னு தோசையோட சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெசிபியை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணீங்கன்னா டேஸ்ட் ஹோட்டலையே மிஞ்சும். ரீசெண்டா தக்காளி கில்லி பிரியாணி அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவல். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் இருந்தா போதும். நான்வெஜ் சேர்க்காமலே நான்வெஜ் டேஸ்ட்ல பிரியாணி. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு விஜய் குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.